2025 இந்த அக்ஷய திருதியை ஒரு அபூர்வமான ஒரு அக்ஷய திருதியை. 24 வருடங்களுக்கு பின்பு வரக்கூடிய ஒரு அக்ஷய திருதியை. எல்லாரும் பொண்ணு வாங்குவாங்க, பொருள் வாங்குவாங்க, வெள்ளி வாங்குவாங்க, மஞ்சள் வாங்குவாங்க, குங்குமம் வாங்குவாங்க, கோவிலுக்கு போவாங்க, விளக்கு ஏற்றுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த உண்மையான அக்ஷய திருதியினுடைய அதிசயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சூரியன் உச்சத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனது வீடான ரிஷபத்தில் குருவும், குருவனுடைய வீடான மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுவதும் இது ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். இதை எல்லாத்தை விட புத ஆதித்ய யோகமும், இந்த ஜாதகத்தில் கஜகேசரி யோகமும், செவ்வாய் நீச்சப்பட்டும் போகிறார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த அக்ஷய திருதியை வர்றது, பொண்ணு வாங்கினா, பொருள் வாங்கினா, வெள்ளி வாங்கினா உங்களுக்கு புண்ணியங்கள் சேரும். அட்சயம் அப்படின்னா வளருதல், பணம் நிறைய சேரும் சார் அப்படின்னு. சார், புண்ணியம் சேரணும். புண்ணியம் சேர்ந்தாலே இந்த பொண்ணும் பொருளும் பட்டும் பாவாடையும் அற்புதமாக உங்கள் ஜாதகத்தில் சேர்ந்துடும். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது இன்னைக்கு இந்த 2025 தயவு செஞ்சு என்னுடைய அன்பு நேயர்களே செய்ய வேண்டியது இதுதான். என்ன? பாதரட்சை இல்லைன்னா ஒரு நல்ல கேப்பு, அதுவும் இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீர்மோர் தானம், பானகம் தானம், இதையெல்லாம் செய்யுங்க. எதிர்வரும் அக்னி நட்சத்திரத்துக்கும் சரி, இந்த அக்ஷய திருதியை சுக்கிரன் உச்சம் பெறுவதும், சூரியன் உச்சம் பெறும் காலத்திலும், புத ஆதித்ய காலத்திலும் சாப்பிட்ட வாய்க்கு தண்ணி கொடுக்கறதுங்கிறது அட்சயம் மகா பிரளயம். அக்ஷயம் மகா பிரளயமாக உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வரும். பொன் வேண்டும், பொருள் வேண்டும் அப்படிங்கிறத விட ஆரோக்கியம் வேண்டும், மன நிம்மதி வேண்டும், சந்தோஷம் வேண்டும். நம்ம உறவுகள் நம்மளோட சேர்ந்து இருக்கணும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இந்த அக்ஷய திருதியில் தயவு செஞ்சு என்னுடைய அன்பு நேயர்களே இதையெல்லாம் தானம் செய்யுங்கள். இது ஒரு புண்ணிய காலம். அக்ஷயம் வளரணும், வளரணும், வளரணும். என்ன வளரணும்? புத்தி வளரணும், ஞானம் வளரணும், பக்தி வளரணும். மீண்டும் பிறவி இல்லா வாழ்க்கை வளர வேண்டும். மீண்டும் பிறவியே கூடாது. அப்படியே பிறந்தாலும் இறைவா உன்னை மறவாமல் இருக்க வேண்டும்னு கேட்ட அந்த சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில் நாம் வாழ்வதே, இப்படிப்பட்ட திதியில் நாம் தானங்கள் செய்வதே மகா புண்ணியம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற என் அன்பு நேயர்களே, உங்கள் பாதங்களில் என் தலை வைத்து வணங்கி கேட்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதையெல்லாம் எல்லோரும் பார்த்து எல்லோரும் இன்புற்று இருப்பதே வேறொன்றறியேன் பராபரமே. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பேசுவோம்.